வணக்கம் சுட்டீஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் தான் உங்கள் ஜீபம்பா பேசுகிறேன். இன்னைக்கு நான் உங்களுக்கு ஒரு ரொம்ப நல்ல கதையை சொல்ல போகிறேன். அந்த கதை பேர் என்னன்னா புத்திசாலி மான். இப்போ நம்ம கதை கேட்க போலாமா? ஒரு காட்டு பகுதியில் ஒரு மான் குடும்பம் வாழ்ந்துக்கிட்டு வந்துச்சு. அந்த மான் கூட்டம் எப்பவும் காலையில் எந்திரிச்சு உணவு தேடி போகும். அப்படிதான் ஒரு நாள் ஒரு மான் தன்னோட குட்டிகளை கூட்டிக்கிட்டு காட்டுக்குள்ளே போச்சு. அப்போ அங்கே ஒரு குகையை பார்த்துச்சு. எல்லா மான்களையும் உள்ளே கூட்டிட்டு போனால் ஏதாச்சும் ஆபத்து வந்துடுமேன்னு அம்மா மான் மட்டும் உள்ளே போச்சு. அங்கே நிறைய எலும்புகள் நிறைய இருந்துச்சு. அடடா, இது சிங்கம் வாழுற குகை போல, நல்ல வேலை நம்ம குழந்தைங்களே இங்கே கூட்டிட்டு வரல அப்படின்னு நினச்சிது அந்த அம்மா மான். அந்த நேரத்தில் தான் வெளியே சிங்கம் வரம் சத்தம் கேட்டுச்சு. அடடா, வெளியே குழந்தைங்கள் இருக்காங்களே, சிங்கத்தால் ஆபத்து வந்துட போகுதுன்னு பயந்தது. அப்போ அந்த மானுக்கு ஒரு யோசனை வந்தது. உடனே பெரிய குரல்ல, குழந்தைங்களா, அந்த சிங்கம் வந்துடுச்சான்னு பாருங்க, அதை ஒரே அடியில் அடிச்சு கொண்டுடுவோம் அப்படின்னு சொல்லுச்சு. குகை வாசல்ல மான் குட்டிகளை பார்த்த சிங்கம், அடடா, இன்னைக்கு நல்ல வேட்டை இருக்கு, இந்த மான் குட்டிகளை நல்லா சாப்பிடலான்னு நினைச்ச போது தான் அந்த மானோட குரல் கேட்டுச்சு. இது என்ன, என்னையே கொள்ற பெரிய மிருகமா இருக்கும் போலையே, நம்ம இப்படியே ஓடிட வேண்டிதான் அப்படின்னு நினைச்சு சிங்கம் வேகமா ஓடி போயிடுச்சு. சுட்டீஸ், இந்த கதையோட நீதி என்னன்னா, புத்திசாலித்தனமா யோசிச்சு தன்னோட குட்டியை காப்பாத்தின மான் மாதிரி எல்லாரும் புத்திசாலித்தனமா நடந்துக்கிட்டோம்னா நமக்கு எந்த ஆபத்தும் வராது. அவ்வளோதான் சுட்டீஸ், இந்த கதை இதோட முடியுது. இந்த கதை உங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்கோன்றத நான் நம்புறேன். இதே மாதிரி ஒரு நல்ல கதையோட நான் உங்களை சீக்கிரமாவே சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்க ஜீபும்பா கிட்ட இருந்து டாடா பாபாய்.